PAN 2.0 என்ற அதிநவீன வசதி கொண்ட PAN அட்டை வழங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதனை பெறுவது எப்படி, இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் வருமான வரித்துறையால் வழங்கப்படும் முக்கிய அடையாள அட்டை பான் கார்டு. வருமான வரி செலுத்துவதற்கு மட்டுமின்றி வங்கிகளில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணம் எடுப்பதற்கு, பண பரிமாற்றத்திற்கு என நிதி சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு பான் அட்டை அவசியம். ஒரு நபர் ஒரு பான் அட்டை மட்டுமே வைத்திருக்க முடியும் நிலையில் நவீன வசதிகளுடன் கூடிய PAN 2.0 அட்டை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் PAN 2.0 அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதாவது புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட PAN அட்டையில் QR கோட் இடம்பெற்றிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள PAN அட்டையில் எண் மற்றும் எழுத்தில் 10 இலக்க அடையாள குறியீடு உள்ளது. இதனை QR கோடாக மாற்றுவதன் மூலம் வரி செலுத்துபவர்களுக்கு டிஜிட்டல் சேவை மேம்படுத்தப்படுவதுடன் வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மேலும் எளிதாக அணுகி விரைவான சேவையை பெறுதல், உண்மைத்தன்மையின் ஒற்றை ஆதாரம் மற்றும் தரவுகளின் நிலைத்தன்மை, பாதுகாப்பு, செலவினம் குறைப்பு என பல்வேறு பயன்கள் இருப்பதாக மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. இதனை செயல்படுத்துவதற்கு 1435 கோடி ரூபாய் செலவிடவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பழைய PAN அட்டையை மேம்படுத்தி டிஜிட்டலாக நவீன PAN கார்டு பயனாளர்களுக்கு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். एग्जिस्टिंग सिस्टम को पूरी तरह से अपग्रेड किया जाएगा. पूरा उसका जो डिजिटल बैकबोन है पीछे वो कंप्लीट नए तरीके से की जाएगी. एक यूनिफाइड पोर्टल रहेगा, कंप्लीट पेपरलेस, कंप्लीट ऑनलाइन रहेगा और इसमें बहुत फोकस दिया जाएगा ग्रीवेंस रिड्रेसल सिस्टम पर भी. எல்லாம் சரி, இந்த PAN அட்டையை பெறுவது எப்படி, இதற்கு எவ்வளவு செலவாகும் என்று சந்தேகத்திற்கு மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது முற்றிலும் இலவச சேவை. அதாவது எவ்வித கட்டணமும் வசூலிக்கப்படாமல் புதுப்பிக்கப்பட்ட PAN அட்டை பயனாளர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. PAN எண்ணும் மாறாததால் பொதுமக்கள் கவலையடைய தேவையில்லை. தற்பொழுது நாடு முழுவதும் 78 கோடி PAN கார்டுகள் பயன்பாட்டில் உள்ள நிலையில் அனைத்தையும் மத்திய அரசு புதுப்பிக்க உள்ளது. எனவே பழைய PAN கார்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு QR வசதி கொண்ட புதிய PAN கார்டை பயன்படுத்த தயாராவோம்.